ஐயா, நீங்கள் குலசாமியை பற்றி நிறைய வீடியோவில் அதை பற்றி தான் பேசுகிறீங்க. எது வந்தாலும் குலசாமி வச்சு செய்கிறேன்ட்டு. நிறைய பேர் குலசாமி என்னான்னு தெரியாமல் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு உங்கள் பதில் என்ன? இல்லை, இது உண்மையிலே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். நிறைய பேர் வந்து இங்கே வரவங்கள்ட்ட கூட நான் கேட்குறேன், குலசாமி நீங்கள் கும்பிட்டீங்களா, எப்போ போனீங்க லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி. ஐயா, நான் போன மாதம் கூட போய் சாமி கும்பிட்டு வந்தேன் ஐயா அப்படின்றாங்க. குலசாமி கும்பிட்றது வந்து அப்படி கும்பிடக்கூடாது. இப்போ நம்ம முருகர், அம்மன், சிவன் இவங்களெல்லாம் கும்பிடும்போது நம்மக்கிட்ட வசதி இருந்தால் ஒரு அர்ச்சனை பண்ணலாம். வசதி இல்லை, நான் ரெகுலர் தான் ஒன்று வந்து பார்க்கணும், என் கஷ்டம் உனக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சி சாமிக்கிட்ட பேசுகிறவங்க ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வர்றது வழக்கம். அது கூட இல்லாதவங்க சும்மா போய் சாமியை கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு வர்றது இப்போ வந்து ஒரு வழக்கமாயிடுச்சு. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ ஒரு குலசாமி இன்னைக்கு ஒரு குடும்பத்தை காத்து நிற்கிறது. இன்னைக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ஊன்றுகோலா, ஒரு ஆணி வேரா, ஒரு கிரீடமா, இப்படி இருக்கக்கூடிய ஒரு மகுடமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்தந்த குடும்பத்துக்குரிய குலசாமி தான். குலசாமின்றது வந்து ஒன்றும் வெளியே இருந்து வானத்துலேருந்து குதிச்சிடல. குலசாமி நம்மளோட சந்ததியில் முன்னோர்கள் தான் வந்து நமக்கு குலசாமியாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும், என்னதான் கஷ்டப்பட்டாலும், என்னதான் இது பண்ணாலும், நம்ம வீட்டில் வந்து நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ஆக்கி டைமுக்கு சாப்பிட்டாலும் நமக்கு பக்கத்துலேயே வந்து அம்மா இருப்பாங்க. அம்மாவுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்காம, அம்மாவை நம்ம சரியாக பார்க்காம நம்ம வீட்டில் நம்ம வெள்ளம் ஆக்கி அரைச்சி சாப்பிட்டா கூட ஒரு சில நேரத்தில், அதாவது எப்பயுமே பெத்த தாயோட சாபம் வந்து யாரையும் பாதிக்காது. இருந்தாலும் அவங்கள அறியாமல் சில நேரத்தில் என்னடா நம்மளை இப்படி பட்டினியாக போட்டுட்டு இவன் மட்டும் இப்படி சந்தோஷமாக இருக்கிறானே அப்படின்னு சில நேரத்தில் நினச்சிட்டா கூட அது கூட நமக்கு ஒரு தோஷம்தான். ஸோ இந்த விஷயம் வந்து குலசாமி கிட்ட நிறையா வரும். குலசாமி வந்து நம்மளை வருஷத்தில் ஒரு நாள் கூட இவன் நினைக்கல. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த வருஷத்தில் இந்த சித்திரை மாதம் நீங்கள் வந்து போய் குலசாமியை பார்க்குறீங்க, குலசாமிக்கு போய் ஒரு கடா வெட்டிட்டு வரீங்கன்னு வைங்களேன். அதே அடுத்த வருஷம் வந்து என் புள்ள வருவானா, என் பொண்ணு வருவாளா, என் பேரம்பேத்திங்க வருவாங்களா, இப்படி வந்து எதிர்பார்க்கும் அந்த சாமி. அப்போ நம்ம அதை வந்து போய் சரியாக நம்ம வழிபடலை, அதுக்கு போய் செய்ய வேண்டியது நம்ம செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அதுவே நம்ம குடும்பத்துக்கு ஒரு தோஷம்தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து எப்போவுமே குலசாமி கும்பிட்றது வருஷத்தில் ஒரு நாள். நீங்கள் ஒன்றும் இல்லை, என்கிட்ட காசு இல்லையா, அந்த நேரத்தில் என்கிட்ட காசு இருக்க மாட்டேதுன்னு நினைக்கிறீங்களா, ஒரே ஒரு சிறு குடம் ஒன்று வாங்கிக்கோங்க, அது மேலே ஒரு மஞ்சள் துணி கட்டிக்கோங்க, அதில் ஒரே ஒரு கோடு போட்டு உண்டியல் ஆக்கிக்கோங்க. டெய்லி 10 ரூபா உங்கள் கையால் போடுங்க. வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து குலசாமிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு வாங்க. உண்மையிலே குலசாமி கும்புற குடும்பத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுன்றத என்னோட வேண்டுகோள். நன்றி.